ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆர்விஎஸ் காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு 5 ஏக்கரில் ஒரு 200 தென்னங்கன்றுகளோட கூடிய ஒரு சூப்பரான விவசாய நிலம் ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சமே ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நல்ல விவசாய நிலம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு தரமான இடத்த இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்விஎஸ் காலேஜிலேருந்து அதிகபட்சமே ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஏக்கரில் ஒரு 200 தென்னங்கன்றுகளோட கூடிய ஒரு சூப்பரான விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வீடு இருக்குது, 2 போர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஹாஸ்பிட்டல் செட்டோட சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலை மார்ஜின் கிடையாதுங்க. விலையை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை அனுசரித்து பேசி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் அனுசரித்து பேசி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்ரோடு பேஸிலேருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 100 அடி தாங்க இருக்கும். அதுவும் 16 அடி பாதை செப்பரேட்டாக நமக்கு பத்திரத்துலேயே கிடச்சிருது. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு நமக்கு கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி எதையுமே உருவாக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் வாங்கணும். அதிகபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் தாராளமாக வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உள்ள ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிக்காக போஸ்ட்டு கம்பம்லாம் ஊண்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை பொறுத்த வரைக்குமே நல்ல செம்மண் பூமியாக நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளோட தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நெல் விவசாயம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நெல் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா மண் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டியும் நமக்கு நல்லா கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நெல் விவசாயம் பண்ண முடியும். நம்மளோட இடத்துல 2 போர் போட்டிருக்காங்க. ஒரு போர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 550 அடியிலேருந்து ஒரு 600 அடிக்குள்ளே இருக்கும். இன்னொரு போர் பார்த்தீங்க அப்படின்னா 700 அடியிலேருந்து ஒரு 900 அடிக்குள்ளே வரைக்கும் போர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த வரப்பு ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு வருஷம் கழித்து பாலை போடுற கண்டிஷனில் நமக்கு தென்னை மரங்கள் கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் நல்ல இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்கு ஒரு செட்டப்பும், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குத்தகைக்கு நம்ம விட்டோம்னாலும் கூட ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ண முடியும். அவங்க தோட்டத்தில் இருந்தே தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க வீடும் இருக்குது. மேலே ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், இல்லை சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஓனரை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த லேண்டை வாங்கினார். அவரோட சொந்த ஊரில், அதுவும் அவங்களுக்கு பக்கத்துலேயே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க 10 ஏக்கர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்கலான் இருக்காங்க. அந்த ரீசன்னால் மட்டும்தான் இந்த இடத்த சேல்ஸுக்கே சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த டீட்டெயிலெலாம் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. லீகல் ஒப்பீனியன் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. 1975லேருந்து இன்றைக்கி கரண்ட் டேட் வரைக்குமே ஈஸி இருக்குது. நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வர்றீங்க. லீகல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இந்த லேண்டில் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் கன்வே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலில் இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த ஓனர்கிட்டே நாங்கள் டைரெக்டாக சொல்லிடுவோம். என்னென்னா, சர்வேர் அளக்காமல் இருக்காங்க அப்படின்னா அளந்து கல் ஊண்டிடுங்க. 1975லேருந்து டாக்குமெண்ட் வைஸாக ஈஸியெல்லாம் எடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் பத்திரத்துலேருந்து மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் மூலிமா போடக்கூடிய அத்தனை இடங்களும் பொறுத்த வரைக்கும்
டாக்குமெண்ட் வைஸாக ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சேனல்லே அப்லோட் பண்ணுறோம். வாங்க இப்போ இடத்த பற்றின மற்ற டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட அத்துமால்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து கடைசி வரைக்கும் போகுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தென்னைமரம் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கும் பின்னாடி வந்து நமக்கு வந்து வரும். இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லா சமூகமாக நல்ல மண் வளத்தோட வாட்டர் ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நல்ல இடங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே எங்களுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணுங்கள், நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சிட்டிங்கில் எவ்வளோ தூரம் அனுசரித்து பேசி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் அனுசரித்து பேசி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே போல் அந்த இடத்தோட கடைசி எண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா மாமரம், அது வரைக்கும் தான் நமக்கு வந்து புலி. அதே போல் நம்மளோட இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து தென்னங்கன்றுகள்லாம் வச்சுருக்காங்க. அதே போல் அங்கே நெல் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. கத்திரிக்காய், மிளகாய், மாமரம், அது இல்லாமல் சப்போட்டா மரம், கொய்யா மரம்னு சொல்லி நிறையவே வந்து விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஃபுல்லாகவே வந்து நெல் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதே போல் மரத்தை பொறுத்த வரைக்கும் தென்னங்கன்றுகள்லாம் 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதிலே வந்து நல்ல காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் குரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக என்னுடைய நன்றியை மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.